ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி பரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்யாணம் ஆகி ஒரு நாள் முழுசுக்காக முடியலைங்க. அது வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தூக்கு போட்டு ரேஞ்சுக்கு போயிட்டு ட்ராமா பெருசாக பண்ணிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மனசை நம்முடைய விஜய் சார் நோகடிச்சுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற குற்ற உணர்ச்சி இருக்கு. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படாத மல்லி, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா டென்ஷனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஜய் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி ராஜி கேட்குறாங்க. எங்கே போவேன், ரெடி ஆகிட்டு பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு ஒரு விசிட்டை உடைக்கிறாங்க. இவர் யாருன்னு தெரியுதா, நம்மளுடைய வக்கீல் தான் விஜய். இவர்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிட்டு வர சொன்னால் அதில் நீ ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டேன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஃபார்மு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை விஜய், இது உனக்கும் மல்லிக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிய போகிறேன்ற டிவோர்ஸ் பேப்பர் தான். இதில் நீ கையெழுத்து போட்டு மல்லிகையில் நான் எப்படி கையெழுத்து வாங்கணுமோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மல்லி கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டா. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ராஜு அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த மல்லி தானே அவளை நான் மிரட்டி எப்படியோ ஒரு கையெழுத்து தானே நான் வாங்கிடுறேன், மீச்சலாக டிவோர்ஸ் ஆகிட்டு பாரு உனக்கும் மல்லிக்கும், நானும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. தலைக்கீழ் நின்றாலே நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதுனால கையெழுத்து கண்டிப்பாக போட மாட்டாங்க. அதுக்கான பதிலடி பார்த்தீங்கன்னா சரியான உதவியாக வாங்கிட்டு தாங்க ரெண்டு பேரும் வர போகிறாங்க. நம்முடைய விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு தாலி கட்டிட்டேன், அவ கூட சேர்ந்து வாழ்றனோ இல்லையோ அவள் தான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிறாங்க. மாமா அது நீங்கள் உங்களை வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. வற்புறுத்தி பண்ணாங்களோ எப்படி பண்ணாங்களோ, இது நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், நான் தான் அவளுக்கு புருஷன், அவளுக்கு ஏதோ ஒரு நாள் நான் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நம்முடைய விஜய் சார் அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் கையில் கையெழுத்து வாங்கி நம்முடைய ராஜு மூலமாக டிவோர்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம மல்லியவும் விஜயவும் பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம விஜய் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வெண்பாவுக்கு குட்டியாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் கண்டிப்பாக நம்மளுடைய மல்லியை விட்டு தரமாட்டாங்க. இந்த ராஜுக்கு இருக்குங்க, இப்போ அவள் ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சரியான பதிலடியை கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி கொடுப்பாங்க அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.